அவர் உயிர் தெழும் பொழுது ஒரு நிச்சயத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாய் இருக்கிறேன். சொல்லுவோமா? வாயில திறந்து ஆமென் ஷால்வி அந்த அறிக்கையை சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாய் இருக்கிறேன். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். சொல்லுங்க, அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர். So இன்னொரு முறை பாட போறோம். Amen. You apply the blood of Jesus and say, I am healed because of what Jesus has done. Hallelujah. அவர் உயிர்த்தது நிமித்தமாக நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன், என் ஜீவனை பெற்றிருக்கிறேன். என் பிள்ளைகள் ஆமென் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் குடும்பம் தேவனுக்கென்று ஆமென் உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அது வாழ்ந்து செழித்து இருக்கும். ஹல்லேலூயா. எழும்பி நின்று பாடுவோமா? வல்லமை சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாயிருந்தாரே, வல்லமை உடையவர். சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாயிருந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவன் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவன் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவன் நம் இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன உதவி வேணும். பின்னாடி அதிக பேர் வர்றதுனால கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி இருக்க சேர்லாம் டக்கு நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ தட் பீப்புள் when they come they will go and behind. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் பின்னாடி ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ ஐ இன்வைட் பீப்புள் who are in the back to please come forward. இங்கெல்லாம் சீட் காலி, இந்த முன்னாடி கூட 2 சீட் காலியாக இருக்குது, வந்துருங்க. இந்த நடுவில் ஜெடு பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது, நீங்கள் ஒருத்துக்கு போயிருங்க. ஸோ ப்ளீஸ் fill in the chairs as much as possible so that volunteers யாராவது 2-3 பேர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வரவங்களை உட்கார வைப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா இங்கே பாடும்பொழுது அங்கே வந்து நின்று அப்படி பார்த்துட்டு இருக்கிறது I get disturbed. Amen. They should not stand there. They should come and sit and start worshiping the Lord. Hallelujah. கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை செய்வாராக. Amen. வல்லமை உடையவர். சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே, வல்லமை உடையவர். சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார்,
நாமத்துக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. மனுஷருக்குள்ளே ரட்சிப்பை தருகிற ஒரே நாமம். ஹல்லேலூயா. உடைய நாமத்திற்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. உடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, ஜீவன் உண்டு. உடைய நாமத்திற்காக நன்றி அப்பா. நன்றி சொல்லுவோமா? இயேசு என்ற நாமத்திற்கு நன்றி சொல்கிறோம். உயிரோடு எழுந்த நாமத்திற்கு நன்றி சொல்கிறோம். ஜீவன் தந்த நாமத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். We worship you, Lord. ஆண்டவரே, 1000 நாள் இருந்தாலும் நன்றி சொல்லி போதாதப்பா. ஒரு நாள் கூட எங்களை விழாதபடிக்கு பாதுகாத்த தேவன் அல்லவா? இங்கு வழுவாமல் பாதுகாக்கிறவர் அல்லவா? இன்னைக்கு ஒரு நன்றி சொல்கிற நாளா எடுத்துக்கொள்ளலாமா? ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். 1000 நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. வழுவாமல் காத்திட்ட தேவனை, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனை, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தையை தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. 1000 நாவிருந்தாலும்
நான் நிச்சயமா சொல்ல முடியும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு வரலன்னா ஜீவன் பலன் சுகம் வந்திருக்காது இல்லையா? எவ்ரி டே the word of God came to you. Hallelujah. ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பாடணும். உங்களுடைய வார்த்தை எனக்கு தினம் தந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரா? ஆமென். நல்ல வாயில திறந்து ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்க வார்த்தையை கொடுத்து நடத்தினாரா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. வல்லமை உள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தேற்றின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திக்கற்ற நிலைமையில விடாமல் எங்களை பாதுகாத்த உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போன பொழுது கர்த்தருடைய வார்த்தை எங்களை தூக்கி விட்டதே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பலனற்ற நேரத்தில் உம்முடைய பலனுடைய வார்த்தையினால வந்ததே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் கர்த்தர் சுகத்தை கொடுத்து நடத்தினதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த வாக்குத்தத்தங்களை திரும்ப திரும்ப நினைவு கூற வைத்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். சிலர் நினைக்கிறீங்க, இன்னும் இந்த வார்த்தை ஆண்டவரே நிறைவேறாமல் இருக்குது. நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த பலவை திரும்ப பாட போறோம். ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வார்த்தையினால என்ன பேசுங்க. கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை இறைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. அன்பால் நிறையுதே. பாருங்க. வார்த்தைகள் எஸ் நடத்தின அன்பை உள்ள நிறைதப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஆயிரம் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவை. கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ரீபரா ஷதல பரதல பராசிகதல பரமா. பரிசுத்தராகிய தேவனே, பரிசுத்தராகிய தேவனை உயர்த்தும்படி நாம் வந்திருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்
ராஜாவாகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர். ஆதியும் அந்தமுமானவர் அவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்த நீ பரிசுத்த நீ பாடுங்க. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹalleluya. பரிசுத்தரே பரிகாரியே சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை போல ஒருவர் இல்லை. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே கத்தாதி கர்த்தர், சகலத்தை உண்டாக்கினவர். ரேபலதர சந்தலபதி அந்தரபலசியதரபக. அப்படியே கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போமா? As the Lord enables you, let the spirit man be enriched, hallelujah, with the word of prophecy. கர்த்தர் உங்களுக்குள் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டே இருங்க. நம்பிக்கையே, ஜீவனுள்ள நம்பிக்கையே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஓ துதிகளின் பாத்திரரே, மகிமையின் நம்பிக்கையே, உம்மை துதிக்கிறோம். ஈபதலர சியந்தலர மதலர மலமா. ஓ உயிர்த்தெழுந்த இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே,
Lord, the human language is not enough to give you praise, Lord. எங்கள் தெரிஞ்ச பாஷையில, எங்கள் தெரிந்த வார்த்தைகளில், எங்களுக்கு தெரிந்த புத்திக்கு எட்டின வார்த்தைகளை சொல்லி எங்களால் அந்த காலையில உமக்கு நன்றி சொல்ல முடியாதுப்பா. அது ஸ்தோத்திரிக்க போதாதுப்பா. பிதாவே, ஒரே பேரான குமாரனை அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தெய்வகுமாரனே, உமையே பலியாய் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை திக்கற்றவர்களாக விடாதபடிக்கு எங்களோடு கூட இருக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மீட்கப்பட்ட திருச்சபையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக இந்த இடத்துல ஒன்று கூடும்படி கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனையே நாங்கள் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. பிதாவே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. திரியேக தெய்வமே, இந்த காலை வேளையிலே இந்த மத்தியிலே வந்திருப்பதற்கு நன்றி அப்பா. உங்க நாமம் உயர்ந்திருப்பதாக, உங்க ராஜ்யம் இங்கு வருவதாக. மாலரி அன்றிகோஷ் மாலரி கிட் மாதிரியோஸ் பாத்ருவாக்கே மிஹெச்சியோக்கபா, because we find, Lord, our words are so deficient, Lord, because we cannot thank you enough with our human language. Today we lift our hands and say, Lord, we worship you and we thank you. அப்படியே அந்நிய பாஷையில் நன்றி செலுத்தலாமா? ஆவியில நன்றி செலுத்தலாமா? நம்மளுடைய பாஷையில நன்றி சொல்ல முடியல, நமக்கு வார்த்தை போதாதுல்ல. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தையில நன்றி செலுத்துவோம். ஓ ரபலே ரெலே கிரோட்ரி எத்ரோபா ரிபெக்கெண்டரேனி அண்டரோ மாட்டரசே ரந்தரோ கவாஷ் கலரே ரூத்ர மஹால் அந்தரே கதுர்போ நேகி மே கபோஷ் கேபை ரித்ரிவி அங்கரபோ ராஹசேரி எந்தேமோ கபோஷ் கேபா. இந்த காலையில சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கொண்டு எங்களையே நாங்கள் தாழ்த்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புறஜாதியான என்னை சேர்த்து கொண்ட அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு உயிர் தெழுதலுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உயிர் மீட்சியை கொடுத்த உயிர் தெழுதலுக்காக நன்றி. Lord, we thank you for the revolutionized resurrection. தள்ளப்பட்டவனை சேர்த்து கொண்டது உங்களுடைய ஆண்டவரே உயிர் தெழுதல் ஆண்டவரே. மறக்கப்பட்டவனை நினைவு கூர்ந்தது உங்க உயிர் தெழுதல் ஆண்டவரே. சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினது உங்கள் உயிர் தெழுதல் ஆண்டவரே. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவரை தப்புவித்தது உம்முடைய உயிர் தெழுதல் ஆண்டவரே. ரட்சிப்புக்கு தூரமாய் இருந்த எங்களுக்கு ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்தது உங்களுடைய உயிர் தெழுதல். இந்த கால வேளையில உங்க உயிர் தெழுந்த கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. It changed the trend, it revolutionized the world, it shattered the religious hierarchy. Lord, it put down all this, Lord, the every dominion and every power and every authority that was against us was crushed to the ground when the Son of God resurrected. We worship you, Master. உமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆண்டவரே. கல்லறை கட்டி காக்க முடியவில்லை ஆண்டவரே. மரணம் உங்களை கட்டி வைக்க முடியவில்லை ஆண்டவரே. பாதாளமே உன் கூர் எங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து எழுந்த எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை நாங்கள் காணிக்கையாய் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு. ஆமென். That one thing உங்க மனதில் என் மனதில் எனக்கு இருக்கணும் அப்படின்னா the thanksgiving. What I cannot achieve. நீங்கள் நானும் தமிழில் சொல்லுவோம் தலைகீழா நின்றா கூட, அப்படிதான் ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு. Even if you try your best, even if you go to the limits of this earth, humankind wouldn't have achieved
what Jesus did for us on the cross. Amen. தலைகீழ நின்றாலும் என்னால் உங்களால் சம்பாதிக்க முடியாத ஒன்றை இயேசு கிறிஸ்துவின் மரணமும் அந்த உயிர்த்தெழுதலும் நமக்காக சம்பாதித்து, the beauty of the whole thing என்னன்னா, இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த பெரிய விலையேற பெற்ற இந்த கிஃப்ட். ஆமென். ஒரு 3 பகுதிகளை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த பிரசங்கம் அல்ல, போதகர் இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அதனால் ஒரே ஒரு 3 பகுதிகளை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். For the benefit of the youngsters, I would like to say a few words in English so that you will know the meaning and the significance of this Resurrection Sunday. Amen. The whole Bible talks about or journeys towards one grand story. From the first page to the last page of the Holy Scripture talks about or narrates one grand story. That is the story of Jesus Christ. Many authors wrote it, the span of hundreds of years. More than 40 authors written over few thousands of years, but all of them were looking at this one promise, that is Jesus. Amen. If Gospels record the biographical facts of Jesus, the life, the sacrifice and the victorious resurrection of Jesus, if the Gospel records the biographical facts, the Old Testament records archetypes and prophetic rendition. What do I mean by archetype? Types. For example, Isaac on the altar is a type of Jesus on the cross. Job going through unutterable pain is a type for Jesus suffering pain on the cross. Jonah being in the belly of the fish for 3 days and 3 nights is a type for the death and resurrection of Jesus. So all these many, we can go on and on like that. The historical experiences of the patriarchs and the saints in the Old Testament is a type which showed, or you can even say shadowed, the life, the death and the resurrection of Jesus. And not just types, we also have prophecies, very accurate prophecies of Jesus. That's why on the Good Friday we read Zechariah 9. On the Palm Sunday we read Zechariah 9, which is a prophetic rendition of Jesus' entry into Jerusalem, crying out. People cry out saying, Hosanna, Son of David, save us. Zechariah saw that through his spiritual eyes. Zechariah saw Jesus riding on the donkey when he wrote the 9th chapter. When David wrote Psalms 22, he saw Jesus on the cross. It was a prophetic vision of David when he said, my God, why have you forsaken me? So if you read Psalm 22, it's exactly pictures the agony of the one who was hanging on the cross. It's a prophetic revelation of the death and the suffering of Jesus. So today, and if you read the epistles, it is the spiritual theological insight for modern man. Amen. So if you read Hebrews, you will have a very practical explanation of the sacrifice of Jesus. So the whole Bible, whether it is history or the prophecy or Psalms or Gospels or epistles, no matter which part of the Bible you are reading the grand story of Jesus. Hallelujah. So I would encourage the youngsters to read the scripture with the help of the Holy Spirit so that you would discover who He is in the pages and also in your personal life.
Hallelujah. So today, the resurrection, I would like to take together read 3 passages. Amen. So first, only few verses. I'm not going to read a long passage, but just few verses so that you can follow, that you will understand what I'm trying to convey this morning. So we will all of us together turn to John 20 verses 15 to 18. யோவான் 20:15 முதல் 18 வசனம் வரை. John 20:15 to 18. சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். Can someone help me with the mic? Read it. இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய் தன் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். This is the biographical, actual, historical narration of the happening of resurrection. Amen. So now I want you to turn to Daniel chapter 7, which is a prophetic insight into this event. Daniel chapter 7, from verses 11 onwards, 11 to 14. Daniel 7, 11 to 14. தானியேல் 7:11 முதல் 14 சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்திரீயே, என்னை தொடாதே, நான் பிதாவின் சமூகத்துக்கு போகலன்னு சொன்னார்ல, அதை மனசில் வச்சு வாசிங்க, புரியும். இந்த டேனியல் யாரை பார்க்குறாராம்? மனுஷகுமாரனுக்கு சாயலான ஒருவரை வானத்திலே பார்த்தார். அவர் எங்கே போகிறாராம்? நீண்ட ஆயுசுள்ளவனுடைய இடத்துக்கு அவர் வருகிறார். அப்பொழுது அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படியாகவும் கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் இந்த விலையேற பெற்றவருக்கு, இந்த வெற்றி சிறந்தவருக்கு, உயிரோடு எழுந்தவருக்கு, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவருக்கு நித்திய கர்த்தத்துவமும் அவருக்கு முடிவில்லாத ராஜ்யமும் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். இதைதான் எபேசியருக்கு எழுதும் பொழுது பவுல் ரொம்ப அழகாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையிலே நமக்கு அதை எழுதி ஒரு ஜெபமாக அதை செய்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும்
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் அவர் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்த கரங்களை தட்டி பிதாவுக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி சிறந்தவராக சிங்காசனத்திலே நித்திய கர்த்தத்துவத்தை உடையவராக உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார். Hallelujah. So விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் we are rightful heirs of this eternal unfading inheritance. Amen. பேதுரு எழுதுகிறார், இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, வாடாத மங்காத மகிமையுள்ள நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிங்க. இன்றைக்கு யூஏயில் நம்மளுடைய இந்த ஹிஸ்டரியில் கர்த்தர் ஒரு டர்னை கொடுப்பாருங்க. ஆமென். எப்படி இயேசுவின் உயிர்த்தெழுதல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சரித்திரத்தில் ஒரு திருப்பத்தை கொடுத்ததோ அது மாதிரி இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிற நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த ஜிசிசி கண்ட்ரீஸ்ல இந்த மிடில் ஈஸ்டர்ன் ரீஜியன்ல இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டர்னை கொடுப்பதாக. Do you believe that? அப்படியே கரங்களை ஜெபிக்கலாமா? நம்ம கண்ட்ரிக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, Lord, we pray for a turn of events. Amen. ஒரு ஸ்பிரிச்சுவல் டர்ன். எப்படி நீ உயிர்த்தெழுந்த பொழுது அந்த ஆண்டவரே உங்களுடைய வல்லமை, உங்க வல்லமைக்கு முன்பாக ரோமர்களுடைய அந்த சீல், அந்த முத்திரை நிற்க முடியவில்லை. அப்படியே கண்கள் முன்பாக கொண்டு வாங்க. அந்த கல்லறை மேல போடப்பட்ட அந்த ரோமன் சீல் lost its power, lost its authority when the resurrection power of God struck the grave. Amen. அந்த மூடப்பட்ட கல்லறையை உயிர்த்தெழுந்த வல்லமை தொட்ட பொழுது அங்கே ரோமருடைய முத்திரை நிலை நிற்க முடியவில்லை. போர்ச்சேவர்கள் நிற்க முடியவில்லை. எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் இன்றைக்கு சபையாக விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துரைத்தனங்களுக்கும், எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா வல்லமைகளுக்கும், எல்லா கர்த்தத்துவங்களுக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா உயர்த்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூர்ந்து ஒன்று சேர்ந்து கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியிலே சமாதானம் உண்டாவதாக, சுவிசேஷத்தின் வாசல்கள் திறப்பதாக, இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்த தேவன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து செல்லுவதாக. அடைக்கப்பட்ட இருதயங்களுக்குள்ள ஆண்டவரே, தலைவர்களுக்குள்ள, ஆண்டவர் ரீஜியன்ஸுக்குள்ள, ஆண்டவரே எல்லா zones and homesக்குள்ள, Lord, today in the name of Jesus, Lord, we pray that the resurrection power should penetrate, oh Lord. நுழைய முடியாத இடங்களிலே, திறக்க முடியாத இடங்களிலே, அடைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே, வீடுகளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, சூழ்நிலைகளுக்குள்ள உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை ஊடுருவி சென்று உம்மை நீர் உயிர் உள்ளவராக நீர் காண்பிப்பீராக. அநேகர்களுக்கு தரிசனம் உண்டாவதாக, அநேகரோடு கர்த்தருடைய சத்தம் கேட்பதாக, அநேக இருதயங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி திறக்கப்படுவதாக. அப்படி தலைவர்களுடைய இருதயம் திறக்கப்படுவதனாலே இந்த நாட்கள் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்திலே உண்டாவதாக என்று
ஜெபிக்கிறோம். Lord, in the coming days, Lord, we expect a great change and a shift in the history and in the governance of this nation. We speak peace, we speak prosperity, we speak protection, and we speak above all the revelation of who you are over this land. Use us as instruments for your glory. In Jesus' name we pray. Amen. Amen. உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். பக்கத்தில் ஒரு 2-3 பேருக்காவது கை கொடுத்த பின்னாடி சைடில் உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று. இந்த நேரத்திலும் பிரியமானவர்களே, I want to take you into the time of breaking the bread. We call it officially, but yeah, நம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற நம்ம ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தையை நான் சில வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், Matthew chapter 26 to 30. மைக் இருந்துச்சுன்னா ரீட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மத்தேயு 26 முதல். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இதோ என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழத்தின் பல ரசத்தை நவமானதாய் உங்களுடனே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். Praise the Lord. Amen. So அவருடைய அந்த மரணத்திற்கு முன்பதாக தேவனுடைய சீஷர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து அப்பத்திலும் இந்த பானத்திலும் பங்கு பெறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அசிஸ்ட் பண்ணார். தம்மை தாமே தாழ்த்தினதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். ஸோ இன்றைக்கு நம்ம அனைவரும் வந்திருக்கிறோம். வி ஆல்சோ இன்வைட் our guests over here. ஆமென். இந்த உயிர்த்தெழுதனால ஆராதிக்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம மத்தியில் வந்திருக்கிற அநேகரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர்கள் சபைக்கு போகலை தவிர முதல் முறையாக வேறு யாரும் ஆண்டுடைய ஆராதனைக்கு முதல் முறையாக வந்திருக்கிறவர்கள் யாராக இருந்தால் we want to specially welcome you. மற்ற சபைக்கு போகிறவர்கள் இருந்தால் பரவாயில்ல, பட் இஃப் யூ கம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் கையில் நீங்கள் உயர்த்தி காமிங்க. அருமையான சகோதரர் கரங்களை தட்டி அவங்களை வெல்கம் பண்ணுமா. God bless you. Thank you for being with us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எதையும் ஆண்டவர் தற்செயலாக செய்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஏதோ அப்படி தற்செயலாக நடந்துருச்சு அப்படி இல்லை. ரெபேக்கா தற்செயலாக வரல, காட்ஸ் பிளானில் தான் அங்கே வந்து நின்னா. ஆமென். எலியேசருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் வந்திருப்பது காட்ஸ் பிளான். ஆமென். நிச்சயமாக அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பிரியமானவர்களே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. ஆமென். ஆண்டவர் இயேசு பிரியமானவர்களே தம் ஜீவ அப்பமாய் தம்மை அவர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், ஜீவ அப்பமாகிய இயேசு நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அந்த பிற்கப்படும் போதெல்லாம் நான் யோசித்து பார்க்குறேன், அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும். என்னென்னா, ஐ எம் கோயிங் டு ரெசரெக்ட்
and I will have a transformed body. Hallelujah. He will always have that faith confession in him, and he knew for sure it's going to happen. அதனால எப்பெல்லாம் சதை பிக்கப்படுதோ அவர் சொல்லியிருப்பாரு, இரு பார்த்துட்டே இரு, I am waiting for the transformed body. Hallelujah. I am waiting for the power of resurrection to work in me. Hallelujah. இன்றைக்கு அதே மாதிரி நீங்களும் சொல்லுங்க, எப்பெல்லாம் பாடுகள் வருதோ, பிரச்சனை வருதோ, கஷ்டம் வருதோ, பிக்கப்படுகிறது போல இருக்கோ, பிசாசு பார்த்து சொல்லுங்க, இரு, the resurrection power of God is going to work in me. Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் மேல வேலை செய்யும், என் குடும்பத்தில் வேலை செய்யும், கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. Hallelujah. எல்லாம் முடிஞ்சது நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா கர்த்தர் பிசாசின் கதையை முடிக்கிறது தான் சொன்னார். Hallelujah. நிச்சயமா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். Hallelujah. அப்போ ஜீவ அப்பமாய் அவர் பெருமாள் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 39ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதா. ஹல்லேலூயா. அப்போ இந்த அப்போ ஜீவப்பம் அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திற்கு அடையாளமாய் நாம் இந்த அப்பத்தில் பங்கு பெறும்போது எதை நம்ம நினைவு கூறணும்னா, கடைசி நாளில் கர்த்தர் என்னை எழுப்புவார். Amen. So whenever you take the bread in your hand, remember I will be raised again. Amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதானே? அதனால தானே பாஸ்டர் வந்திருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன். 44ஆம் வசனம் வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனையும் இழுத்து கொள்ளாவிட்டான். அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். திரும்பியும் சொல்றார், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். I will raise him up. அப்படியே கீழ் 46ஆம் வசனம் வாசிங்க. தேவனிடத்தில் இருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டார். Praise the Lord. திரும்பி 48ஆம் வசனத்துல சொல்றாரு, ஜீவாப்பம் நானே. ஹல்லேலூயா. 53ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரனுடைய மாம்சத்தில் புசியாமலும் அவருடைய இரத்தத்தில் பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லையா? தேவனுடைய ஜீவன் இல்லை. ஜோயே ஜீவன் இல்லாமல் போய்விடும். ஆமென். மாம்ச சரீரம் பிரிமாலே மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் தேவன் கொடுத்திருக்கிற இந்த நித்திய ஜீவனுக்கு அடையாளமான அவருடைய ஜீவன் நமக்குள் வந்திருக்கிறது. நான் இந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். It's so important for us to take part in the communion and remember that it gives us life. Hallelujah. Amen. அது நமக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. 54ஆம் வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் உன்னை கடைசி நாளில் எழுப்புவேன். Hallelujah. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன். சத்தமா சொல்லுங்க, நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இட்டர்னல் லைஃப் உடைய நிச்சயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நான் அங்கேயும் சொல்றாரு, நான் அவனை கடைசி நாளிலே, எத்தனை முறை சொல்றாரு பாருங்க, அவன் கடைசி நாளிலே எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னாலே 100 தடவை சொன்ன மாதிரி. ஆமென். 3 தடவை சொன்னா 3000 தடவை சொன்ன மாதிரி. இது நான் தான் சொல்றேன், வேற யாரும் சொல்லல. ஹல்லேலூயா. 56ஆம் வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன். முதல்ல பார்த்தோம் நித்திய ஜீவனை அடைவான். இப்ப சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன கிடைக்குமா? நிலைத்திருப்பான். He will stand firm in me. Hallelujah. இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவனை கர்த்தர் பிரியமானே அவர் நிலைத்திருக்க செய்வார். ஹல்லேலூயா. அப்புறம் அவருடைய பந்தியில பங்கு பெறும்போது இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன், நான் கடைசி நாளில் எழுப்பப்படுவேன், 3வது நான் நிலைத்திருக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவது இல்லை. I will not be shaken. அவர் என்னை ஆமென் கடைசி நாளில் எழுப்பார். 57ஆம் வசனம் வாசிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிற எவனும் என்னால் பிழைத்திருப்பான். என்னை புசிக்கிற எவனும் என்னால் பிழைத்திருப்பான். நிலைத்திருப்பான், பிழைத்திருப்பான். சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லலையே, நான் விட மாட்டேன்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிலைத்திருப்பீர்கள், பிழைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதனால கம்யூனை மிஸ் பண்ணாதீங்க. சிலர் சின்ன சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு நான் இன்னைக்கு கம்யூன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நித்திய ஜீவனோட உங்கள் சண்டை பெருசா? ஹல்லேலூயா. ஆமென். ஸோ நிலைத்திருக்கவும் பிழைத்திருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 58ஆம் வசனம் வாசிங்க. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். சும்மா பிழைத்திருக்க மாட்டானா? இந்த வசனம் சொல்றார் ஆண்டவர், என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். ஆமென். மன்னாவை புசிக்கிறவன் மண்ணோடு போவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த அப்பத்திலே பங்கு பெறுகிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்ததி சந்ததியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இப்போ இந்த பந்தியில் நான் பங்கு வரும்போது உங்களுக்கு இந்த 4 காரியம் ஞாபகத்துக்கு வரணும். கடைசி நாளில் கர்த்தர் என்னை எழுப்புவார். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறேன். நான் நிலைத்திருப்பேன், பிழைத்திருப்பேன். எழுப்பி நிற்போமா? Shall we all stand? Hallelujah. Thank you Jesus. எனக்காக கீபோர்ட், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிக்கிறவரே, செய்து முடிப்பவரே, என் பாவங்கள், என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இப்பொழுதும் இந்த கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆசரிக்கும்படியாகவும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் அருமையான பிரதர் எலைஜா அந்த ஜெபத்தை எடுக்கும் அன்போடு கேட்கிறேன் என்பதாக வந்து ஆமென். நம்ம ஜெபம் பண்ண போகிற ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறும் பொழுது நிலைத்திருக்கிற கிருபை, பிழைத்திருக்கிற கிருபை, நித்திய ஜீவனின் நம்பிக்கை உடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் உடைய சரீரத்தை பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்போமா? Shall we pray together? Hallelujah. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையில உங்க ஆண்டவரே, உங்க பாதப்படியில எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஜீவனுள்ள பணிகளாய் ஆண்டவரே, அபாத்திரமாய் புசித்து விடாதபடி let us not take a chance on you Lord. நாங்க எதுக்கும் தப்பிச்சிடலாம், உங்கள்கிட்ட இறக்கம் இருக்கு. But Lord, here we are in front of your sacrifice. எப்படி பிதாவின் சித்தம் செய்யும்படி இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்தையும் துரிதமாய் செய்தெடுத்தீரோ, அந்த வல்லமையின் உயிர்த்தெழுதலை ஆண்டவரே மறுதலிக்காதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் ஜீவிக்கிறார். Because he lives, I am living என்கிற வைராக்கிய வாஞ்சை சபையை பற்றி பிடிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிரப்பட்டும். Let it not be like a juice of the bread. ஆண்டவரே, உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். என்றும் ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது, அது என் தேவனுடைய கல்லறை. உமக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். அந்த வல்லமை எங்கள் சரீரத்தில் வாழ்ந்தடையும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களை ஆட்கொள்ளுகிற கிருபைக்காய் நன்றியோடு கூட let us be rejoice in the Lord always என்கிற வண்ணமாய் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாங்க, இது ஆசீர்வதித்து தாங்க. ஒரு சடங்காச்சாரமாய் எடுத்து விடாதபடி என் ஆத்துமலேசன், என் ஆத்துமலேசன் எனக்காய் பழியாய் சிந்தப்பட்ட இரத்தத்தின்
நாளிலே அப்பத்தை எடுத்து விட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதில் நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் இதை என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் பாத்திரமாக இருக்கிறது. இந்த பானத்தில் நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நம்ம முதல்ல அந்த வசனம் வாஸ்தவம் மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலான முக்கிய சத்தியம், அவர் உயிர்த்தெழுந்தவராய் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பிரிமலே நம்முடைய சரீரத்தில் அனுபவிக்கும்படி ஸ்தோத்திரத்தோடு இந்த அப்பத்திலிருந்து பானத்தில் பங்கு பெற போகிறோம். லீடர்ஸ் முன்பதாக அந்த அப்பத்தையும் பானத்தையும் வைத்து நின்று கொண்டிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருவராய் முன்பதாக வந்து பின்னாடி இருந்து முதல்ல வாங்க. கேன் கம் அண்ட் கெட் த பிரெட் அந்த கப். நீங்கள் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கோங்க. எல்லாருக்கும் கையில் கிடைத்த பிறகு நம்ம ஒரு மனதோடு இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிறோம். கிறிஸ்துவின்
சொல்லுகிறோம்ப்பா, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் உள்ளம் நெகிழ்ந்திடுதே. One more time, கல்வாரி கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Amen. It is not a ritual. Hallelujah. It is reinstating that I am coming back to God. நான் ஆண்டவரிடத்தில் வருகிறேன். Hallelujah. I am refining myself. I am not restraining, but I am refining myself. Hallelujah. ஆண்டவர் எனக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு முறை நான் கம்யூனியனில் பங்கு பெறும் போதும் ஆண்டவரிடத்தில் நான் கிட்டி சேர்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். Hallelujah. சரீர சுகத்தை கர்த்தர் தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிறார், அந்யோன்யத்தை தருகிறார், ஃபெல்லோஷிப்பை தருகிறார், எல்லாவற்றுக்கும் மேல சமாதானத்தை தருகிறார். ஹல்லேலூயா. மன்னிப்பை தருகிறார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரே சரீரமாகிய சபையாக இத்தனை பேர் நம்ம சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்களாய் இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இதற்குள்ளே ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜீவன் நதி இதற்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது, நன்மை பாய்ந்து கொண்டிருக்கிறது, பலன் இதற்குள் பாய்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை பெற்றுக்கொள்கிறேன்ப்பா. இந்த சபையாக சரீரத்தில் வருகிற எல்லா நன்மையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே எங்க உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தெய்வீக சுகம் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கடந்து செல்வதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே every terminal disease, every ஆண்டவரே diabetes, every bone problem in the name of Jesus will dissolve in the name of Jesus. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் சகல நோய்களையும் நீக்கி எங்களை சுத்தமாய் இருக்கிறது, சுகமாக்கி இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். வரிசை கூட ஆமென். நீங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரோ, இங்கே இல்லாதவங்க ஆண்டவங்க யாருக்கு ஞாபகப்படுத்துறாரோ ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. யெகோவா ராஃபா நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். I believe hallelujah this prayer is so more faster than the missile. Hallelujah. எல்லா பெரிய பெரிய மிசைலை விட ரொம்ப ஃபாஸ்டா போறது உங்களுடைய பிரேயர் தான். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டாருன்னு விசுவாசிங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாருன்னு விசுவாசிங்க. அப்போ ஹல்லேலூயா அங்க போய் ஆமென் இயேசு சொன்ன வார்த்தையை ஆமென் விசுவாசித்து போய் கேட்டானே, எப்போ இங்கே சுகமாச்சுன்னு இயேசு சொன்ன அந்த நேரத்திலே சுகமானது என்று நாம் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே இப்பொழுது விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், பலனடைய செய்கிறார், நன்மை அடைய செய்கிறார். மெடிக்கலா நோன்னு சொன்னத அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். சொல்லுங்க, மாற்றி அமைப்பார். ஹல்லேலூயா. Let there be a medical miracle, Lord. Lord, we believe, oh Master, for supernatural healing in the name of Jesus of Nazareth. Be healed in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். Please be seated. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Children, our teenagers, our youngsters are ready to sing a song. Break the chasm that lay between us. How high the mountain I could not climb. In desperation I turned to heaven.
silence the roaring lion. Declare the grave has no claim on me. Jesus is the victory. Hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Hallelujah. Praise the one who sets me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. Oh God, Christ, my living hope. பட் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு 10 நிமிஷத்தில் வேகமாய் உங்களோடு ஷேர் பண்ணி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிகாஸ் வெரி ஷார்ட் டைம். ஆமென். முதலாவது பெருமளை இந்த இடத்துல 11:30 மணிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குளோபல் குட் சமாரிட்டன் குளோபல் சர்ச்சுடைய ஆராதனை நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வேறு எந்த ஆராதனைக்கும் அங்கத்தினராய் நீங்கள் ஒருவேளை செல்லாமல் இருந்தால் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு காரியத்தை நான் I just want to add what Sister Deborah has already shared with you. ஆமென். இந்த உயிர்த்தெழுதல் அல்லது ரிசரக்ஷன் என்ற இந்த பதம், இந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 42 முறை நம் நியூ டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். ஆமென். அடிப்படை சத்தியத்தில் புதிய ஏற்பாட்டில் 2 காரியம் மிக மிக அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதும் அந்த கருப்பொருளுமாய் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஒன்று மரணம், இரண்டாவது உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா. இந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் பெருமளே அதிகமாய் அடிப்படையாய் நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் சத்தியத்தை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவரே குறிப்பிட்டிருக்கிற 3 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வேகமாக குறித்து கொள்ளுங்க, நேரம் இல்லாதனால வாசிக்கிறதுக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆமென். இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது பின்மலை ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று அவர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லி இருந்தார் என்று சொல்லி மார்க் 9:31 நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களிடத்தில் பேசியிருக்கிறார். ஒரே வசனம் மட்டும் வேணா வாசிக்கலாம். 16:21 எடுத்தா வாசிங்க. Matthew 16:21. பாருங்க, தன் சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். 9:31 வாசிக்கிறோம். போதகம் பண்ணினார். போதகம் பண்ணியிருக்கிறாரு, சொல்ல தொடங்கினாரு. ஆனா அவர் மரித்து உயிரோடு எழுந்திருப்பார் என்பதை அவர் மரித்த பின்பு மறந்து விட்டார்கள். ஆமென். அதுக்கப்புறம் பார்க்கிறோம் பிரியமானே, அங்கே நம்ம வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அவர்கள் அதை என்ன செய்யலை, அதை அறிந்து கொள்ளவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால் 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அதை நீங்கள் வேகமாக வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 20 verse 4 onwards. யாரை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். சரி, எல்லா வசனம் வாசிக்க நேரம் இல்லை. 9ஆம் வசனம் வேகமா வாசிங்க நேரா. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை
இன்னும் அறியாதிருந்தார்கள். போதகம் பண்ணினார், அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு பிரியமானவர்களே கற்றுக் கொடுத்தார், ஆனாலும் அவர்கள் அறியாதிருந்தார்கள். இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் உலகத்தை கலக்க முடியும் என்று சொன்னால் உங்களை என்னையும் கொண்டு கர்த்தர் இங்கே ஊழியம் செய்ய முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. அப்போ அதற்கு காரணம் என்னன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவள் அறிந்த உடனே பெந்தைக்கோஸ்தே நாள் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டார்கள். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இதில் ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயமா வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள்லாம் மறந்துட்டாங்க, ஆனால் எதிரிகள் மறக்கலை. அவங்க போய் சொல்கிறாங்க, வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் 63ல், அந்த எத்தன் உயிரோடு இருந்தபோது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கணுமோ அவங்களுக்கு இல்லை, யாருக்கு இருக்க வேணாமோ அவங்களுக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்க, தே ரிமெம்பர். ஸோ இப்போ இன்னொன்று உங்களுக்கு பாயிண்ட் சொல்ல வரேன். உங்கள் ஊழியத்தை நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் உன் எதிரி மறக்கலை. He is always behind you. அப்பமே தெரிஞ்சுக்கிறேன், என்ன நான் சும்மாவே இருக்கிறேன், நான் பாட்டுக்கு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் சாத்தானே அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், தட்டி வச்சுக்கணுமா, ஏன்னா இல்லாட்டி அவன் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு. அவர் ஜோக்காக சொன்னார், எதுக்கு சொன்னார்னு தெரில. அப்போ பாருங்கள், he will always remember that you have a calling. மோசே பிறக்கும் பொழுதே மோசே அங்கே என்ன செய்யணும், அங்கே சிறு பிள்ளையாக கொண்டுறணும் அவன் பிளான் செய்தான். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே குழந்தைய அவன் காலி பண்ணணும்னு பிளான் பண்ணான். பிகாஸ் he knew the plan. நமக்கு தான் சில வேலை தெரில. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்கிறது. பக்கத்தில் ஒருத்தரையாவது பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரியமானவர்களே உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். அவர் சொல்ல சில முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து டைம் இல்லாதனால நான் ஜஸ்ட் வேகமாக 15லேருந்து 27ஆம் வசனத்துக்குள்ளே அவர் சொன்ன சில வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன சில வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆமென். அவங்க எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அப்போ முதல்ல ஆண்டவர் பாருங்க, அவர் தெரியாதது போல அந்த தோட்டக்காரர் போல அங்கே காணப்படுகிறார். அங்கே அப்போ அவர் கேட்குறாரு, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இஸ் கன்சர்ன். ரெண்டாவது பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 2 காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, பயப்படாதே என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்கிற வார்த்தை தமிழ் ஆங்கிலத்தில் இப்படியாக இருக்குது, go tell my brothers that I have risen. ஆமென். நான் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஆமென். ஸோ மூன்றாவது அவர் சொல்கிறார், go tell my brothers that I have risen. எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அந்த இடத்துல tell my brothersன்னு சொல்கிறாரு, கோ ஈக்குவல் ஆக்கிட்டாரு நம்மளை. ஆமென். அப்போ அந்த ரிசரக்ஷன், அந்த பவர், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன செய்கிறது பிரியமானவர்களே, அவருக்குள்ள இருக்கிற அதே அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அன்றைக்கு சொல்லி காமிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. you have the same resurrection power working inside of you. எனக்குள்ள உங்களுக்குள்ள அது கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நாலாவதாக அவர் சொன்ன வார்த்தை மரியாளே அல்லது மேரி. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியும். 7 பிசாசு உள்ளேருந்து போச்சு. ஆமென். ஆனால் இப்போ பாருங்க, she is the first one to take the good tidings of the resurrection power to the disciples. ஆமென். முதல்ல போய் அவரை நான் பார்த்தேன்னு சொன்ன இந்த நல்ல வார்த்தைகளை சொல்வதற்கு கர்த்தர் யார் தான் தெரிந்து கொண்டாராம்? மரியாள். இன்னைக்கு சொல்லட்டுமா, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம், உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்துருச்சுன்னா கர்த்தர் உங்களை கொண்டு நற்செய்தியை சொல்வதற்கு பயன்படுத்துகிற பாத்திரமாய் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. the Lord has chosen you. கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. அவங்க அறியாம தான் இருந்தா, மரியாள் யாருன்னு தெரியலையே, கொண்டு போயிட்டாங்க, எங்களோட நேசரை கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பேரை சொல்லி கூப்பிட்டு,
Hallelujah. Amen. She was the first one to carry the gospel or the news of the resurrection. Hallelujah. இன்றைக்கும் அநேகர் மரித்த நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்தல் வல்லமையை கொண்டு போகும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் 5வதாக அவர் சொல்கிற வார்த்தை 17ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஓகே. அப்போ அவர் என்ன பண்ணல, இந்த ப்ரெசன்ட் அவருடைய பிளட் இன்னும் ப்ரெசன்ட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ண சொல்கிறார். ஹிஸ் பிளட் இஸ் ஸ்டில் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ். நம்முடைய சார்பில் அவருடைய ரத்தம் இன்றும் பேசி கொண்டிருக்கிறது, பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. எப்போ வேணாலும் அவருடைய சமூகத்துக்கு போயிடலாம். ஆண்டவரே, உடைய ரத்தத்திற்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்படுறது யாராலன்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஹல்லேலூயா. அது மட்டும் உங்கள் நிமித்தமாய் என் நிமித்தமாய் கர்த்தர் தேசத்தை பாதுகாக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள், ஆமென், எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஏன்னா பவுலை பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொன்னார். ஆமென். நீ ராயனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பெரும்பாலும் ஒரு கப்பல் சேதம் ஏற்பட்டது இல்லையா? அந்த யூரோகிலிதோன் என்ற பெரிய ஒரு புயல் வந்துச்சு, கப்பல் சேதம் ஏற்பட்டுச்சு. ஆண்டவர் அப்போ சொன்னார், நீ ராயனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்கணும். உன் நிமித்தமாய் இந்த கப்பல் இருக்க எல்லாரையும் நான் காப்பாற்றுவேனார். ஆமென். உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். உங்கள் நிமித்தமாய் உங்களுக்கு வேலை செய்கிற உங்களுக்கு கூட கோவர்க்கர்ஸை கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால் எப்பவுமே சொல்லிடுங்க, லார்ட், ஐ எம் அண்டர் த கேனபி ஆஃப் யுவர் ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. உம்முடைய அந்த ப்ரொடெக்ஷனுக்கு கீழே நாங்கள் என்ன, பாதுகாப்பின் வளையத்திற்கு கீழே நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. அதே 17ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியை வாசிங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிற 6வது வார்த்தை, the resurrected Jesus உடைய வேர்ட்ஸ் நம்ம வேகமாக நான் சொல்கிறேன். 4 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனத்தில் 17ஆம் வசனம் கடைசி பகுதி. போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இப்போ அவங்களுக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபாதர், ஆமென், ஐ எம் கோயிங் பேக் டு மை ஃபாதர். அதோட ஒரு நேரத்தில் நான் போன பிறகு, ஆமென், இன்னொரு தேற்றரை வரலை உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஸோ நான் கொஞ்சம் காலம் தான் உங்களோட இருப்பேன், ஆனால் என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படி ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹீ இஸ் இன்சைட் ஆஃப் யூ. நம்ம பாவம் செய்கிறோம், சில வேளை தப்பாக பேசுகிறோம், ஹீ வில் ரிக்ரெட். ஆமென். அவருக்கு வசனம் சொல்லுது, the Holy Spirit will grieve but he will not leave. ஆனால் சம்டைம்ஸ் அங்கே பழைய பாட்டில் பார்க்குறோம், சவுலை விட்டு என்ன செய்தாரா, விலகினார். அதாவது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவருடைய ரத்தத்தினாலே கழுவின உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தாவியான உதவி எப்பொழுதும் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பாராக்ளீட்டோஸ் என்று சொல்லுவாங்க, கிரீக் வேர்டில் அது பாராக்ளீட்டோஸ் அப்படின்னா ஹெல்ப்பர். ஆமென். ஹி இஸ் ஆல்வேஸ் வித் யூ. ஸோ ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களோட இருக்கிறார். 19ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்றார் கடைசியில். ஆமென். உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. resurrected ஜீசஸ் சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை. ஆமென். பீஸ் பி unto you. ஹல்லேலூயா. எப்போல்லாம் ஒரு கலக்கம் வருதோ, ஐயோ இந்த பகுதி, இந்த டைமில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஒரு தேவையில் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த கஷ்டத்தில் யார் எனக்கு உதவி செய்வான்னு ஒரு குமுறல் உங்களுக்குள்ள வரும் பொழுது இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கணும். உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு இயேசு சொன்ன வார்த்தை, பீஸ் பி வித் யூ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சமாதானத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். 21ஆம் வசனத்தில் பாருங்க, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன முக்கியமான இன்னொரு வார்த்தை, ஐ எம் சென்டிங் யூ. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாங்கள் அனுப்பப்பட்டனால தான் இங்கே வந்திருக்கிறோம். நீங்களும் அனுப்பப்பட்டு தான் வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் அனுப்பினவர்களாய் வைத்திருக்கிறார். எதற்காக அனுப்பியிருக்கிறார்? அவருடைய ராஜ்யத்தின் வேலையை செய்து முடிக்க அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் வேலை பார்க்க மாத்திரம் வரல, அது பார்ட் டைம் ஜாபு. ஃபுல் டைம் ஜாப் எது தான்? கிங்டம் ஜாபு தான். இன்னொரு மாதிரி பார்க்குறீங்களே, உங்கள் ஃபுல் டைம் ஜாபே என்ன தான்? மினிஸ்ட்ரி. பக்கத்து பசங்க ஃபுல் டைம் ஜாபுக்கு வந்துட்டீங்க, நன்றி. ஹல்லேலூயா.
நீங்கள் வேலைக்கு போனாலும் உங்கள் இருதயம் என்ன சொல்லணும், இன்னைக்கு யாருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறது, இன்னைக்கு யாருக்காக நான் ஜெபிக்கிறது, நான் யாருக்காக ஒரு சமாதானத்தின் வார்த்தையை சொல்கிறது, ஆறுதலின் வார்த்தையை சொல்கிறதுன்னு உங்களுடைய இருதயம் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி 22ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த 9வது வார்த்தை சொல்கிறேன், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். So important, the seal of the Holy Spirit. ஹல்லேலூயா. அச்சாரமாய் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கார். பார்த்துட்டோம். 23ஆம் வசனத்தில் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பாவங்களை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறார். ஆமென். மன்னிக்கிற இயேசு உங்களோட கூட இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன், ஆனபடினாலே. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை நாம் வேகமாய் வாசிக்கலாமா? Just read it and we are going to finish with praying. Romans chapter 6 verse 4 and 5. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளோ அழகான சத்தியத்தை ஒரே வசனத்தை சொல்லிட்டார் பாருங்க. ஆமென். அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் எப்படி மரித்தாரோ அதே போல இந்த பழைய மனுஷன் பாவத்தோடு இந்த ஞானஸ்நானத்தில் என்ன செய்கிறான்? மரித்து போகிறான். அடக்கம் பண்ணப்பட்டவனாய். ஆமென். மண்ணோடு அவனுக்கு முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ அவன் ஞானஸ்நானம் எடுத்து மேலே வரும் பொழுது புதிய மனுஷனாய் மேலே வருகிறான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லட்டுமா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்ல டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் புதிய மனுஷனா நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து மேலே வந்துட்டீங்க பாருங்க, அப்போ இருந்தே ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த புது ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க இல்லையா, அப்போவுமே இட் ஸ்டார்ட்ஸ் த நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யூ வில் ஸ்டார்ட். நீங்கள் எத்தனை பேர் அந்த சொல்கிறத கேட்டிருப்பீங்க, இவர் நேற்று வரைக்கும் அங்கே எப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தார், இன்றைக்கி இப்படி இருக்கிறாரு, எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னா அதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, அவர் மரித்தது போலவே நானும் ஞானஸ்நானம் என்ற சத்தியத்தினாலே நான் அந்த பழைய மனுஷனுக்கு மரித்து அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல புதிய மனுஷனாய் நானும் உயிர் தெழுகிறேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடி. ஆமென். அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு பாடியோடு தான் இயேசு அவங்க மத்தியில் என்ன செய்தார்? உலாவினவராக நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு அந்த 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 அஷூரன்ஸை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். அவர் வரும் பொழுது எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே இப்போ நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நாம் அறிந்தவர்களாய் இந்த ரிசரக்ஷன் டேயில், இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நம்ம எழுப்பி நின்று ஹல்லேலூயா தேவ சமூகத்தை ஜெபிக்க போகிறோம். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, உம்முடைய வருகையிலே நாங்களும் ஆண்டவரே மறுரூபமாக்கப்பட்டவர்களாய், நீர் எப்படி மறுரூபமாக்கப்பட்டீரோ அதே போல உயிர்த்தெழுந்தவர்களின் முதற் பலனாகிய இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிற ஆண்டவரே, அந்த மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள் என்ற சத்தியத்தை நாங்கள் விசுவாசித்து, அது மாத்திரமல்ல ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள் கிரியை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிலிப்பியர் 3:10 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் we see about the resurrection power and the resurrected image. உயிர்த்தெழுதலின் சாயல், உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவரை போல மறுரூபமாக்கும்படி நம்மளை ஒப்புக் கொடுப்போம். உயிர்த்தெழுதலின் வல்லமை வேத வசனம் சொல்லுகிறது, அன்றியும் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருந்தால் உங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அது உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரை நினைவு கூறும் பொழுது நீங்களும் நானும் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே அழிந்து போகிற விதையாக ஆண்டவரே விதைக்கப்படுகிறது, அழியாமையை தரித்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus.
அழுகி போகிற மாம்சமாய் விதைக்கப்படுகிறது, அழியாமையை தரித்து கொள்ளுகிறது. மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரம் ஜீவனை தரித்துக் கொள்கிறது. இந்த நிச்சயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அன்றைக்கு மரியாளை பார்த்து மரியாளே என்று கூப்பிட்ட உடனே ஆண்டவரே, she became the first person to carry the good news of your resurrection. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எங்களுக்குள்ள உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்மை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம், ஜீவனை தருவதற்காக நன்றி சொல்லுகிறோம், சுவிசேஷகர்களாய் மாற்றுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்வதாக. இயேசுவே, உம்முடைய ரத்தத்துக்குள்ள எங்களை மறைத்துக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையை பேசுகிற உம்முடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை நினைவு கூறுகிறோம். அவர் அங்கே இல்லை. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அந்த கல்லனுடைய கல் பிரியமானவர்களே புரட்டப்பட்டிருந்தது. ஒரே ஒரு தேவதூதன் பிரியமான அந்த கல்லின் மேலே அவங்க நிற்பதை பார்க்கிறார்கள். அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. எதற்காக? இயேசு பிரியமானவர்களே வெளியே வருவதற்காக புரட்டப்படவில்லை. வெளியே இருக்கிற அநேகர் உள்ளே போய் அவர் இல்லை என்று பார்ப்பதற்காக புரட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் உங்கள் மேலே இருக்கிற கல்லை புரட்டினது காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள நடந்த நன்மைகளை அநேகர் பார்ப்பார்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு கிரியை செய்கிறது அநேகர் பார்ப்பார்கள். பிதாவை நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let the protection, let the peace and the provision of God be upon every families. In Jesus' name we pray. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.